பாண்டிச்சேரியில் இருக்கிற அரசு வந்து பிஜேபி அரசா இருக்கு. அப்போ பிஜேபி அரசு இருக்கிற இடத்துல இருந்து இந்த மெத்தனால் வந்திருக்கு அப்படின்னா இது அண்ணாமலைக்கும் இதுக்கு பொறுப்பாளர். அண்ணாமலையும் அங்கே பல உயிர்கள் இறப்புலையும் பல குடும்பங்கள் தவிச்சிட்டு இருக்கும் போது இந்த அரசியல் சண்டை போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப அநாகரிகமாக இருக்குதுங்கிறதா நம்ம பார்க்கணும். நேர்மையாக இருந்தவங்களுக்கான ஒரு இழப்பீடு வந்து கம்மியாகும். நேர்மையற்ற முறையில் ஒரு கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தவங்களுக்கான இழப்பீடு அதிகமாக இருக்கும்போது இது ஒரு தவறான பாதையை கூட எடுத்துகிட்டு போகும். காரணம் என்னென்னா டாஸ்மார்க் கூட்டில் வரக்கூடிய ஒரு மது வகைகள் எல்லாம் ஒரு தரமானதுன்னு கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு ஆலைகளையும் மது ஆலைகளையும் வெளிப்படையாக ஆய்வு செஞ்சால் அந்த மது அவங்க எப்படி உருவாக்குறாங்க, உண்மையிலேயே கரெக்டான ஃபெர்மெண்டேஷன் பண்ணி உருவாக்கப்படுதான கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மேட்ரு பேச வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன் இந்த இடைவெளி அப்படின்னா, இந்த கள்ளக்குறிச்சி மேட்ரு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. எல்லாருடைய பதிவுகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம் சமூக பதிவுகளில். அதாவது பார்லிமெண்ட்டினுடைய முதல் கூட்டத்தொடர்லேயே பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சி இறப்பு விகிதத்தை பற்றி ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விடுவித்திருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தேசிய அளவில் இது பேசப்படக்கூடிய இடத்துல இந்த விஷயம் வந்திருக்குது. திரு நட்டா அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் அவர்கள் அழைச்சி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசணும், திமுகவுக்கு இதை பற்றி நீங்கள் வலியுறுத்தணும், இந்த விவகாரத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறாங்க. இது பார்லிமெண்ட்டுலேயே வந்து பேசக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாறி இருக்குது. ஒரு சீரியஸான மேட்டராக வந்து இது மாறி இருக்குது. இதில் வந்து நம்ம பல அரசியல் இருக்குது. இதில் பார்க்க போனீங்கன்னா பல அரசியல் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரங்கள் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கணும். 1970 நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயங்கிறது தமிழகத்தில் பல இடங்களில் வந்து நீங்கள் காய்ச்சிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து மறுக்க முடியாத உண்மை. பல இடங்களில் வந்து நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சியை சார்ந்த ஒரு 6 மாவட்டங்களாகட்டும், இங்கே இருக்கிற சென்னையில் கூட பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து நீங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறத நம்ம பரவலாக பார்த்துருக்குறோம். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை வச்சு திமுகவை மட்டுமே இந்த கள்ளச்சாராயத்துக்கு அடிப்படை வித்தா வந்து பல சமூக ஊடகவியலாளர்கள் வந்து பதிவிடுறாங்க. அது சரியான பார்வை ஆகாதுங்கிறது தான் நமது பார்வை. ஏன்னா வந்து 1970 இந்த கள்ளச்சாராயங்கள் வந்து பரவலாக இருந்துட்டு தான் இருக்குது. பல ஆட்சிகள் மாறி இருக்கிறது. ஏடிஎம்கே வந்திருக்காங்க, அப்புறம் டிஎம்கே வந்திருக்கு. பெருவாரிய ஏடிஎம்கே ஆட்சியிலேயே பல தடவை கள்ளச்சாராய விபத்துகள் நடந்து இந்த மாதிரி உயிர்வலிகள் நடந்திருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனம். ஆகவே வந்து திமுகவை மட்டும் இந்த இடத்துல நம்ம குற்றம் சாட்டுங்கிறது ஒரு தலைப்பட்சமாக நமக்கு பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சியை பொறுத்து அந்த 6 மாவட்டங்களில் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த கல்வராயன் மலை, சேர்வராயன் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த விழுப்புரம், இந்த பக்கம் செங்கல்பட்டு, அப்புறம் கடலூர், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நிறைய இடங்களில் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு வந்து அரசு நேரடியான ஒரு பார்வை இல்லாத இருந்தால் கூட இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படிங்கிறது ஒரு காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு உளவுத்துறை இருக்கும்போது காவல்துறையும் உளவுத்துறையும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படின்னா இதை எப்படி இவங்க கவனிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா இந்த மாதிரி விபத்துகள் நடக்காது அப்படின்னு நினச்சி ஒரு இதுவாக இருந்திருக்காங்க, மெத்தனமாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் இந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராய விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் போயிருக்கு. இப்போ 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு. இதற்கு நம்ம என்ன வழிமுறைன்னு பார்க்கணுமே ஒழிய இது அரசியலாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இதுக்கு வந்து பொறுப்பு காவல்துறை கண்டிப்பாக பொறுப்பு ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அது வந்து திமுக தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறத வந்து நம்ம கொஞ்சம் ஏற்புடைய நிலை இருக்குது. ஆனால் திமுகவும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம RS பாரதி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு, ஏன்னா இந்த கள்ளச்சாராயம் வந்து மெத்தனாலுங்கிற இந்த ஒரு வேதிப்பொருள் தான் வந்து இதுக்கான மூலப்பொருளாக இருக்குது. இதை வச்சு தான் இந்த மெத்தனால் எங்கே இருக்குது, எங்கேருந்து வருது, எங்கேருந்து கடத்திட்டு வராங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. அப்படி போகும்போது இது பாண்டிச்சேரியிலேருந்து தமிழகத்துக்கு வந்து மெத்தனால் வந்திருக்கு அப்படின்னா அப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற அரசு வந்து பிஜேபி அரசாக இருக்குது.
அப்போ பிஜேபி அரசு இருக்கிற இடத்துலேருந்து இந்த மெத்தனால் வந்திருக்கு அப்படின்னா இது அண்ணாமலைக்கும் இதுக்கு பொறுப்பாளர், அண்ணாமலையும் காரணம், பிஜேபியும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்கள் அவருடைய பதிவில் வந்து குறிப்பிடுறாரு. இது வந்து எப்படின்னா ஒரு அரசியல் ஒரு இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஊரே எரிஞ்சிட்டு இருக்கும்போது நீரோ மன்னர் வந்து பிடில் வாசிச்சுட்டு இருந்த மாதிரி அங்கே பல உயிர்கள் இறப்புலையும் பல குடும்பங்கள் தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த அரசியல் சண்டை போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப அநாகரிகமாக இருக்குதுங்கிறதான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சியை கடந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து பாண்டிச்சேரியிலேருந்து 6 லாரிகளில் வந்து இந்த மெத்தனால் பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு லாரி மட்டும்தான் கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கு. அந்த ஒரு லாரியில் வந்த மெத்தனால் அந்த வேதிப்பொருளை வச்சு காய்ச்சப்பட்ட இந்த சாராயத்தின் மூலமாக தான் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. இறப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அது இறப்புகள் மட்டுமல்லாமல் அதனால் உடல் கூறாக பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து இப்போ திமுக இன்னொரு வகையிலையும் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடாக வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த பொதுவெளியில் நம்ம எப்படி இறந்தவங்க வீட்டுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பணம் ஒரு விஷயமே கிடையாது, பணம் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு வகையில் பார்க்கும்போது பல இராணுவ வீரர்கள் இறந்துருக்கிறாங்க. எத்தனையோ நிறைய விபத்துகள் நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த சிவகாசியில எல்லாம் விபத்துகள் நடந்துருக்கு. அவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கூட அரசு கொடுக்க மாட்டேங்குது. அரசு கொடுக்கறது இந்த மாதிரி விபத்துக்களை நடத்தும் போது கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குற மாதிரி மற்றவங்களுக்கும் நிறைய பணம் கொடுக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு வரும். நேர்மையாக இருந்தவங்களுக்கான ஒரு இழப்பீடு வந்து கம்மியாகும். நேர்மையற்ற முறையில் ஒரு கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தவங்களுக்கான இழப்பீடு அதிகமாக இருக்கும்போது இது ஒரு தவறான பாதையை கூட எடுத்துகிட்டு போகும். காரணம் என்னென்னா, ஏன்னா எல்லா ஏழ்மையில் இருக்கிறவங்க, அந்த ஏழ்மையில் இருக்கிறவங்க அப்போ வந்து நம்ம கள்ளச்சாராயத்தை குடித்து செத்துட்டா நம்ம குடும்பத்துக்கு அபரீதமான அமௌண்ட் வருங்கிற ஒரு தவறான புரிதலுடைய ஒரு மனோபாவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொன்று இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தோல்வி என்ன அப்படின்னா, டாஸ்மார்க் இருக்கிறதுனால கள்ளச்சாராயம் ஒழிச்சிடுவோம் அப்படிங்கிற வாக்குறுதி வந்து பொய்யா போயிட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல இடங்களில் பல மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் தலைவிரித்து ஆடுதுங்கிறது இந்த இறப்புலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ டாஸ்மார்க் இருக்கிறதுனால கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு விட முடியாதுங்கிறது இந்த நிகழ்வு மூலம் நம்ம பார்க்க முடியுது. இந்த விவகாரத்தை வந்து நம்ம இன்னொரு வகையில் நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, இந்த கள்ளச்சாராய இறப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர்களை மட்டும்தான் நம்ம வந்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பல பொது வழிகள்லையும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இதுக்கு பொறுப்பாளர்களாக யார் அப்படின்னா, காவல்துறை கண்டிப்பாக பொறுப்பாளர்கள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏங்க, இப்போ எம்எல்ஏ அப்படின்னு சொல்ல போனால் நீங்கள் வந்து உடனே திமுகவை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. திமுக காரங்களாக இருக்கட்டும், அல்லது அதிமுக காரங்களாக இருக்கட்டும், இல்லது பிஜேபி கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர்களாக இருக்கட்டும். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு மறைச்சி செய்யக்கூடிய வேலையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் பண்ணுறது பரவலாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் தான். இது எப்படி வெளிப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அனைவருமே இதுக்கு பொறுப்பாளர்கள் தான் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து கூட. அதே சமயம் இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும், இந்த விவகாரத்தை சிபிஐக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது சொல்லப்படக்கூடிய விஷயமா பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாங்க. இது கேள்வியாக எழுப்பப்பட்டுள்ளது. இதை வந்து திமுக அரசு வந்து மறுக்கிறதோ இல்லை வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறதோ மிகப்பெரிய தப்பு. இந்த விவகாரத்தை உங்கள் மேலே இந்த பழி வர வேண்டாம், இதை வந்து நம்ம இந்த திமுக அரசுக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சிபிஐக்கு மாற்றக்கூடிய இடத்துல நீங்கள் அதை வந்து முன்மொழிஞ்சிட்டு போயிடணும். அதுதான் திமுகவுக்கும் ஒரு வகையில் நல்லது. மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் குறையக்கூடிய நிலைப்பாடு வருமே வெளியே. அதை விட்டுட்டு நீங்கள் இல்லை சிபிஐக்கு இது தேவையில்லைங்கிறத மறுதளிக்கிறது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய இந்த கேடை வந்து விளைவிக்குங்கிறது தான் நமது பார்வை கூட. இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அரசியல் கட்சிகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் சரி இந்த மாதிரி ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்கள் ஒரு மதுவுக்கு அடிமையாகி இந்த மாதிரி விலை குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி மதுவை கொடுக்கறது, நீங்கள் டாஸ்மார்க்கில் குடிக்கிறதும் தப்பு இல்லை, டாஸ்மார்க்கில் குடிச்சும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து வெளியே வரதில்லை, வெளிப்படையாக வரதில்லை. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் கூட திடீர்னு ஒரு மாசாக இறக்கும்போது இது பெரிய விஷயமா வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் சில ஒரு கேலி, அதாவது ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகி ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் இப்போ வந்து கருத்தியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திரு கமலஹாசன் மாதிரி ஆட்களெல்லாம் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க, நீங்கள் டாஸ்மார்க்கில் குடிக்கலாமில்ல, குறைச்சிக்கலாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு வேடிக்கை வினோதமாக பேசுகிறாங்க. இது வந்து இது சமூகத்தை அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு தெரியல. அவருக்கு என்ன ஒரு ஒர்க்கு அரசியல் நடத்தினார், முடியலை, ஒரு திமுகவுக்கு வந்துட்டார், அதோட சரி. கருத்தியல் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கள்ளச்சாராயம் குடிக்கிறதுனால தான் சாவு வருது, நீங்கள் டாஸ்மார்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக
குறைவாக குடிக்கலாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொது வழியில் சொல்லியிருக்கிறதா ஒரு கருத்து பரவலாக இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்களா அந்த கள்ளச்சாராயம், டாஸ்மார்க்கில் கூடக்கூடிய தரமற்ற மதுக்கள் தான். நீங்கள் நினைக்கிறீங்க டாஸ்மார்க்கு கூடில் வரக்கூடிய ஒரு மது வகைகள் எல்லாம் ஒரு தரமானதுன்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு ஆலைகளையும், மது ஆலைகளையும் வெளிப்படையாக ஆய்வு செஞ்சால் அந்த மது அவங்க எப்படி உருவாக்குறாங்க, உண்மையிலேயே கரெக்டான ஃபெர்மெண்டேஷன் பண்ணி உருவாக்கப்படுதான கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வெளிப்படைத்தன்மையோட ஒவ்வொரு மது ஆலையும் அந்த மதுகளை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, அது எப்படி அந்த ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களான்னு வெளிப்படைத்தன்மையோட வந்து பண்ணணும். அது தரமற்ற மதுக்களை தான் உருவாக்கி உங்களுக்கு டாஸ்மார்க்குக்கும் வருது. மிகப்பெரிய கேடு வந்து தமிழ்நாட்டுக்கு இதனால் இருக்குது. இன்னும் பல போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாட்டை உள்நோக்கி வந்துருச்சு. இதெல்லாம் வந்து அரசு ரொம்ப வந்து கூர்மையாக கவனித்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மதுவை ஒழிக்கணும். மிகப்பெரிய மது போராளிகள் எல்லாம் இருந்தாங்க, மது ஒழிப்பு போராளிகள் எல்லாம். இப்போ யாரையும் பார்க்க முடியல. இந்த அரசுக்கு பல மது ஒழிப்பு போராளிகள் எல்லாம் இப்போ பார்க்க முடியல, என்னன்னு தெரியல. மீண்டும் வந்து நம்ம இந்த இடத்துல தாழ்மையான வேண்டுகோள், மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தவறான பாதைக்கு போகாதீங்க. அதை நம்ம திரும்ப வேண்டி சொல்லிக்கிறோம். அரசுக்கும் நம்ம நல்ல அரசு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தவறான ஒரு அரசியல் கட்டமைப்பு உள்ள இடங்கள், அதாவது இந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் எல்லாம் கூர்ந்து உங்களுடைய ஒரு ரிப்போர்ட் எடுங்க. அங்கே இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குதா என்னென்னு கண்டுபிடிங்க. அங்கே அரசியல் தலையீடு இருந்துச்சுன்னா உடனே அவாய்ட் பண்ணுங்கிறது அரசுக்கு நம்ம ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.